ஒரே ஒரு கேள்வி, பீகார்ல நடக்கிற எலெக்ஷனை பத்தி தமிழ்நாட்டுடைய எமிரேஷன் ஃபார்ம்ல ஏன் பதிவு வரணும்? 13வது பாயிண்ட்ல ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை அறிவிச்சிருக்கு? இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? அப்ப வட இந்திய வாக்காளர்களை கொண்டு வருவதுதானே இவரோட தலையாய நோக்கமா இருக்கு. வட இந்திய வாக்காளர்கள் இங்க வருவது தமிழக மக்களுக்கு சரியா? திருப்பூர்ல என்ன கொடுமைகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வட இந்தியர்களால் நடக்கக்கூடிய பிரச்சனை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியுதா? தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? தமிழக காவல்துறை அதிகாரிகளை அடிச்சிருக்காங்க வட இந்தியர்கள். என்ன பண்ண முடியுது உங்களால? 1 கோடி வட இந்தியர்கள் இங்க வந்து குடியாகி விட்டார்கள், வாக்குரிமை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் 1 கோடி பேர் ஒன்னா நிற்பான். ஆனா தமிழர்கள் இங்க சாதியாக நிற்போம், மதமாக நிற்போம், கருத்தியலாக நிற்போம், திராவிடம்பா ஒருத்தன் தமிழம்பா ஏதோ பிரிஞ்சு நிற்போம். ஆனா அவர்கள் அத்தனை பேரும் வடவர்களாக ஒன்றாக நிற்பார்கள். எங்க போய் நிக்க நமக்கு முழுமையா அழிஞ்சிரும். அதனால ஒத்துழையாமை காந்தி கையில் எடுத்து அதே ஒத்துழையாமையை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கையில் எடுக்க வேண்டும். இந்த எதேச்சி அதிகார போக்கு பிஜேபி ரொம்ப வேகமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தனி மனிதனாக யாராலும் என்னால முடியாது, உங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரல் முடியாது அப்படின்னா முடியாதுதான். நோ மீன்ஸ் நோ இப்படிங்கிற ஒரு இடத்துல நில்லுங்க.